ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்ய பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க. அவர் அந்த ஆசிரமத்தில் காலையில் எழுந்ததும் தியானம் பண்ணுறதுக்காக போவார். அவர் ஆசிரமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. அதில் நிறைய பறவைகள் கூடு கட்டி நிறைய பறவைகள் இருந்துச்சு. இந்த முனிவர் அந்த மரத்துக்கீழே தான் போய் உட்காந்து தியானம் பண்ணுவார். அவர் தியானம் பண்ணும்போது அந்த பறவைகள் எல்லா பறவைகளும் அவர் மேலே உட்காந்துட்டார். அப்புறம் அவர் தியானத்தை முடித்த பிறகு பறவைகள்லாம் பறந்து எழுந்து வந்துடுவார். இந்த சிஷ்யர் பிள்ளைங்களாம் அதை தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா, பறவைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, எங்களால் அதை கிட்ட போய்விட பார்க்க முடியல, நான் போனால் பறந்து போயிட்டு எங்களுக்கு அதை தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் நாளைக்கு நீங்கள் போயிட்டு தியானம் பண்ணிட்டு வரும்போது ஒரே ஒரு பறவை மட்டும் கையில் பிடிச்சின்னு எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் தொட்டு பார்த்துட்டு அப்புறம் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல் தியானத்துக்கு போகிறாரு. அங்கே போய் தியானத்தில் உட்காந்துக்கிறாரு. ஒரு பறவை கூட அவர் மேலே உட்காரவே இல்லை. எல்லாம் தூரம் போயிடுச்சு தவிர எதுவும் அவர் மேலே உட்காரவே. அவரும் ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டு எழுந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சிஷ்ய பிள்ளைங்களாம் என்ன குருவே ஒன்னோட வரலன்னு அவர் சொன்னார், நான் எந்த வித எண்ணமும் எனக்கு கிடையாது, நான் நேராக போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன், அதை தவிர வேறு எண்ணம் எனக்கு எதுவும் கிடையாது. அப்போ என்னை சுற்றி நல்ல எண்ணத்தோடு நான் இருக்கும்போது எனக்கு அந்த பறவைகளுக்கு பயம் ஒன்றும் இல்லை, ஏன் ஒன்றும் செய்ய மாட்டான் நம்மளை அப்படின்ட்டு எல்லாம் என் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி நான் ஒரு பறவை பிடிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு நான் போய் உட்காந்துருந்ததுனால அந்த எண்ணம் என்னை சுற்றி வியாபிச்சு இருக்குது. அதனால் அந்த பறவைகளுக்கு தெரியுது, இவங்க இன்றைக்கி கிட்ட போனால் இவன் பிடிச்சிடுவான் நம்மளை, அதனால் இவன் மேலே போய் உட்காரக்கூடாது அப்படின்னு அந்த பறவைகளுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால தான் அது என்கிட்ட வரலை அப்படின்னார். குரு சொல்கிறார், எப்போவுமே நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி அந்த எண்ணம் நிச்சயமாக இருக்கும். தீய எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றியும் அந்த எண்ணம் இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எங்களோட பலம்.